கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷரின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். மனிதருக்குள்ளே வழக்குண்டானால் நியாயம் விசாரிக்கப்பட எங்கு வருவார்கள்? நியாயஸ்தலத்தில். மனிதருக்குள்ளே வழக்குண்டானால் நியாயம் விசாரிக்க வேண்டியவர்கள் யார்? நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் நீதிமானை எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும்? நீதிமானென்று. நியாயாதிபதிகள் யாரை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்க வேண்டும்? குற்றவாளியை. குற்றவாளி எதற்கு பாத்திரவானானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அடிக்க வேண்டும்? அடிகளுக்கு. குற்றவாளியை எதற்கு தக்கதாய் கணக்கின்படி அடிக்க வேண்டும்? அவன் குற்றத்திற்கு தக்கதாய். குற்றவாளியை எத்தனை அடி வரைக்கும் அடிக்கலாம்? நாற்பது. 40 அடிகளிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் குற்றவாளி எப்படி தோன்றுவான்? நீசனாய். குற்றவாளியை ஏன் அதிகமாய் அடிக்க வேண்டாம்? உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். எதை வாய்க்கட்ட வேண்டாம்? போரடிக்கிற மாட்டை. அந்நியனுக்கு யார் மனைவியாக கூடாது? புத்திர சந்தானம் இல்லாமல் மரிக்கிறவனின் மனைவி. புத்திர சந்தானம் இல்லாமல் மரிக்கிறவனின் மனைவியை விவாகம் செய்ய வேண்டியவன் யார்? புருஷனின் சகோதரன். புத்திர சந்தானம் இல்லாமல் மரிக்கிற சகோதரனின் மனைவியை விவாகம் செய்ய வேண்டியது யார் செய்ய வேண்டிய கடமை? புருஷனுடைய சகோதரன். மரித்தவனின் மனைவி பெறும் தலைப்பிள்ளைக்கு யாருடைய பெயரை தரிக்க வேண்டும்? மரித்த சகோதரனுடைய பேர். மரித்த சகோதரனுடைய பேர் எங்கு அற்று போகாதபடிக்கு அவன் மனைவி பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும்? இஸ்ரவேலில். மரித்தவனின் மனைவியை விவாகம் பண்ண அவன் சகோதரனுக்கு மனது இல்லாதிருந்தால் அவள் யாரிடத்தில் போக வேண்டும்? வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்கு.
யார் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறதாக மரித்தவனின் மனைவி மூப்பரிடத்தில் சொல்ல வேண்டும்? தன் புருஷனுடைய சகோதரன். மரித்த சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எதை செய்ய மனதில்லாதிருக்கிறான்? புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை. மரித்த சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருக்கிற சகோதரனை யார் அழைத்து பேச வேண்டும்? அந்த பட்டணத்து மூப்பர். தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு செய்யப்பட வேண்டியது என்ன? அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்ப வேண்டும். சோதனை கேள்வி 1. நியாயாதிபதிகள் குற்றவாளியை எப்படி தீர்க்க வேண்டும்? ஏ குற்றவாளியாக, பி பொய்யனாக, சி நல்லவனாக, டி திருடனாக. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் மேல் பாதரட்சியை கழற்றி முகத்திலே துப்ப வேண்டியது யார்? மரித்த சகோதரனின் மனைவி. மரித்த சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ணாதவனின் வீடு எப்படி சொல்லப்படும்? பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு. தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்க அடிக்கிறவனின் மானத்தை பிடித்தவளை என்ன செய்ய வேண்டும்? அவள் கையை தரிக்க வேண்டும். பையிலே எவைகளை வைத்திருக்க வேண்டாம்? பலவித நிறை கற்களை. பையிலே எப்படிப்பட்ட பலவித நிறை கற்களை வைத்திருக்க கூடாது? பெரிதும் சிறிதுமான. வீட்டில் எவைகளை வைத்திருக்க கூடாது? பலவித படிகள். வீட்டில் எப்படிப்பட்ட பலவித படிகளை வைத்திருக்க வேண்டாம்? பெரிதும் சிறிதுமான. தேசத்தில் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற எவைகளை வைத்திருக்க வேண்டும்? குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல், குறையற்ற சுமித்திரையான படி. பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களையும் படிகளையும் வைத்திருக்கிறவன் எதை செய்கிறவன்? அநியாயத்தை. பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களையும் படிகளையும் வைத்து அநியாயத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவன்? அருவருப்பானவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் தேவனுக்கு பயப்படாமல் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தவன் யார்? அமலேக்கு. பின் வருகிற பாளையத்திலுள்ள யாரையெல்லாம் அமலேக்கு வெட்டினான் என்பதை இஸ்ரவேல் நினைத்திருக்க வேண்டும்.
பலவீனரை எல்லாம். பின்வருகிற இஸ்ரவேலின் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் அமலேக்கு எப்போது வெட்டினான்? இளைத்து விடாய்த்திருக்கையில். கர்த்தர் சுதந்தரித்துக் கொள்ள கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தார் யார்? இஸ்ரவேலர்களுடைய சத்துருக்கள். கர்த்தர் இஸ்ரவேலரை இளைப்பாற பண்ணும்போது எதை அழிய பண்ண மறக்க கூடாது? அமலேக்கின் பேரை. அமலேக்கின் பேரை எங்கு இராதபடிக்கு அழிய பண்ண மறக்க கூடாது? வானத்தின் கீழ். சோதனை கேள்வி 2. குற்றவாளியை எத்தனை அடி வரைக்கும் அடிக்கலாம்? ஏ 7, பி 70, சி 770, டி 40. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமேன்.